இந்த திசையில் காலணிகளை வைத்தால் வீட்டில் வறுமை நீங்குங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கட்டிடக்கலை வடிவமைப்பின் பண்டைய இந்திய அறிவியலான வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பாக வீடு இல்லைன்னா அலுவலகத்தில் நுழைவாயிலில் செருப்புகளை ஷூக்களையோ எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. செருப்புகளை வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுழைவாயில் பக்கத்தில் தெற்கு இல்லைன்னா தென்மேற்கு திசையில் காலணிகளை வைக்க பொதுவாக சொல்லப்படுதுங்க. இந்த திசையில் வைக்கிறது எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்கு நுழைவதை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பிரதான கதவுக்கு பக்கத்தில் காலணியை வச்சுருக்கிறத தவிர்த்திடுங்க. அதாவது காலணிகளை மெயின் கேட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மெயின் கதவு இருக்கக்கூடிய பிரதான நுழைவாயிலில் இல்லைன்னா பிரதான கதவுக்கு நேராக நேர் இதில் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பக்கவாட்டில் வைக்கலாம். அதே மாதிரி செருப்புகளை வைக்கப்படும் பகுதி சுத்தமாகவும் அது நீட்னஸாகவும் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அழுக்கு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல காலணிகளை வைக்கிறது வாஸ்து கொள்கையின்படியே எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட ரேக் இல்லைன்னா அலமாரியை பயன்படுத்தலாம். முடிஞ்சால் செருப்புகளை அழகாக வைக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட ஷூ ரேக்கு இல்லைன்னா அலமாரியை பயன்படுத்துங்க. அலமாரியை நேரடியாக தரையில் வைக்கிறத தவிர்த்து இது வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதே மாதிரி உள்ளேயும் புறமும் தனித்தனியான செருப்புகளை வச்சுருக்கணும். அதாவது வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியில் பயன்படுத்துறதுக்குன்னு தனித்தனியாக செருப்புகளை வைக்கிறது நல்ல நடைமுறை. வீட்டுக்குள்ளே வெளிப்புற காலணிகளை வீட்டுக்குள்ளே அணிகிறது அழுக்கு எதிர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும். அதனால் தனித்தனியாக வைத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி சுத்தம்ங்க. அழுக்கு தூசி எதிர்மறை ஆற்றல் சேர்வதை தடுக்க உங்கள் காலணிகளை அடிக்கடி சுத்தம் செஞ்சு காற்றை வெளியேற்றுங்க. அதே மாதிரி உங்களுடைய செருப்பு தேஞ்சு போன செருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்த்துட்டு அதை சரி செஞ்சிடுங்க. ஏன்னா அது வாஸ்து படி எதிர்மறை ஆற்றலை கொண்டு செல்வதாக நம்பப்படுது. அதே மாதிரி வாஸ்து வழிகாட்டுதல்களை பின்பற்றும் போது தனிப்பட்ட வசதி நடைமுறைக்கு முன்னுரிமை கொடுப்பது முக்கியம். உங்கள் செருப்புகளை வசதியான ஒரு தினசரி பயன்படுத்தக்கூடிய மாதிரி பார்த்து வச்சுக்கிறது அது உங்களுடைய விருப்பமாக பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி நம்மளை பல பேர் பார்த்திங்கன்னா செருப்புகளை இஷ்டத்துக்கு எங்கேயாவது கழட்டி வச்சுடுவோம். ஆனால் அது நல்லதில்லை. உங்களுக்கு தெரியுமா, வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் செருப்புகளை வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வைக்கவே கூடாதுங்க. ஏன்னா இது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி காலணிகளை தலைகீழாக வைக்காதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்து சாஸ்திரத்தின்படி செருப்புகளை வீட்டில் ஒருபோதும் தலைகீழாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த வாஸ்து குறிப்பு உங்கள் வீடு இல்லைன்னா அலுவலகத்தில் இயற்கையான ஆற்றல் ஓட்டங்களோட செருப்புகளை இடத்தை சீரமைப்பதன் மூலமாக இணக்கமான நேர்மறையான சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. இருந்தாலும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் விளக்கங்களோட அடிப்படையில் வாஸ்து கொள்கையில் சில விஷயங்கள் மாறுபடலாம். அதை நினைவில் வச்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.